கூடலூர் அருகே பட்டவயல் பகுதியில் ராயின் என்பவரது வீட்டில் உள்ளே புகுந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் முயன்று வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜார்ஜ் வில்லியம்ஸிடம் கேட்கலாம். ஜார்ஜ், இப்போ இந்த சிறுத்தை புலியை பிடிக்க எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? எவ்வளவு நேரமா இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் விஷ்ணு. நீலகிரி மாவட்டம் 60% வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த மாவட்ட வனப்பகுதிகளில் சிறுத்தை, புலி, யானை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிகமாக இங்கு வாழ்கின்றது. இதிலும் குறிப்பாக இந்த காட்டெருமை, சிறுத்தை, கரடி இந்த 3 உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதியை நோக்கி வருவது வாடிக்கையாகிவிட்டது. குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஊருக்குள் வரும் சிறுத்தை, கரடி, காட்டெருமை போன்ற வனவிலங்குகள் வந்த வழியை மறந்துவிட்டு குடியிருப்பு பகுதிகளிலேயே தங்கிவிடுகின்றன. இது போன்ற சம்பவங்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூர், கோத்தகிரி, குன்னூர் போன்ற பகுதிகளில் அடிக்கடி நிகழ்ந்து வண்ணமாக வருகிறது. இதிலும் குறிப்பாக இன்று கூடலூரை அடுத்துள்ள பாட்டவயல் என்னும் பகுதியில் ராய் என்பவர், வனப்பகுதி அருகே உள்ள ராய் என்பவரின் இல்லத்தில் அவர் இன்று அருகில் உள்ள உறவினர்கள் வீட்டிற்கு சென்று மீண்டும் வீட்டிற்கு வரும் பொழுது வீட்டின் உள் ஒரு உருமல் சத்தம், அதாவது சிறுத்தை உருமல் சத்தம் கேட்டுள்ளது. இதை அறிந்த ராய் முதலில் வீட்டுக்குள் செல்லாமல் தனது நண்பர்கள், வனத்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். நன்றி ஜார்ஜ், உங்களுடைய தகவல்களுக்கு. கூடலூர் மாவட்டத்தில் சிறுத்தை உள்ளே புகுந்திருக்கிறது. அதை வெளியே கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்த்தோம்.